ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு panandpots. இன்றைக்கி நம்ம panandpots சேனலில் ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான சைட் டிஷ் ரெசிபி பார்க்க போகிறோம். எக் தொக்கு ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். இது எல்லா விதமான ரெசிபிஸ் கூடயும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். சைட் டிஷ்ஷாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குயிக்காகவும் செஞ்சிடலாம். பேசிக்கான மசாலாஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். முட்டை கிரேவி பண்ணுறதுக்கு நான் முட்டையை வேக வைக்க போகிறேன். ஒரு 10 முட்டை கிட்ட நான் ஒரு பாத்திரத்தில் சேர்த்து வேக வச்சுக்கலாம். ஸோ இந்த கிரேவி பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தாங்க. பேசிக்கான ஒரு முட்டை கிரேவி தான் அது, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ முட்டையை சேர்த்தாச்சு, தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம வேக வச்சிடலாம். நான் முட்டை வேக வைக்கிறப்போ கொஞ்சமாக எண்ணெயும் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துப்பேன். ஸோ உங்களுக்கு முட்டை உடையாமல் வேகும் அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா. ஸோ அதனால் கொஞ்சம் எண்ணெய், அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை வேக வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக இந்த கிரேவி செய்கிறதுக்கு இங்கே ஒரு பேன் நான் சூடு பண்ணி அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இந்த கிரேவியை பொறுத்த வரைக்கும் நம்ம வெங்காயம் தக்காளி நிறையா சேர்த்துக்க போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு தொக்கு மாதிரி நல்லா வரும். ஸோ இன்றைக்கி நம்ம 10 முட்டை சேர்க்குறதுனால நான் 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இதில் சேர்த்துருக்கேன். ஸோ நீங்கள் கம்மியாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா 5 தக்காளி கிட்ட நான் அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறிட்டு இதுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அப்புறமா தேவையான அளவு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். கொஞ்சம் நல்லா பிரைட் கலர் கொடுக்கணும் அப்படின்றனால நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடரும் சேர்த்துருக்கேன். அப்புறமா தேவையான அளவு உப்பு. இப்போ எல்லாருமே சேர்த்தாச்சு. நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு மசிஞ்சு வர வரைக்கும் இதை வேக வைக்க போகிறோங்க. ஸோ இது ஒரு பேசிக்கான வெங்காயம் தக்காளி மசாலா தான். அதில் முட்டை சேர்த்து நம்ம பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை வெந்ததுக்கப்புறமா தோல் உரிச்சிட்டு நான் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லிட்ஸ் போட்டுக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு நான் அந்த மசாலா எல்லாமே முட்டையில் நல்லா இறங்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 பக்கமும் சின்ன சின்ன ஸ்லிட்ஸ் மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த வெங்காயம் தக்காளி நல்லா உங்களுக்கு மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா எண்ணெயும் கொஞ்சம் பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா தான் நம்ம வேக வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கணும். இப்போ முட்டை எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பார்த்து பண்ணணும், இல்லைனா முட்டை உங்களுக்கு உடஞ்சிரும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை மூடி போட்டு வேக வைக்க போகிறோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் குழம்பு டைப்பில் வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் தண்ணிலாம் சேர்க்கல, தொக்கு மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு இதை நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், எக் தொக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்தளவுக்கு உங்களுக்கு தொக்கு மாதிரி வந்ததுக்கப்புறமா கடைசியாக நம்ம கரம் மசாலா தூள் சேர்த்துக்க போகிறோம். இது கடைசியாக சேர்த்தோம் அப்படின்னா தான் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இது வீட்டிலே அரைச்ச கரம் மசாலா தூள். ஸோ அதனால் நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா தூள் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் கொத்தமல்லியும் சேர்த்து இதை இறக்கிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது தோசை, இட்லி, சப்பாத்தி, பராட்டா, ரைஸ் எல்லாத்துக்கூடையுமே நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுக்கு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ரெசிபி. ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் panandpots சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபிஸோட அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். panandpots, fuel for life.